கோவில் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூண்டி ஏரி இருக்குது. இந்த சென்னையின் பிரதான தண்ணிக்கு மெயின் ஏரி பார்த்தீங்கன்னா பூண்டி ஏரி தான். சரி அந்த வேலை இதையும் அப்படியே நம்ம டச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூண்டி ஏரிக்கு தான் போயிட்டுருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்குங்க. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் செம்ம ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருக்காங்க. போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடணும் வேறு ஃப்ரெஷ்ஷாக. பூண்டி ஏரிக்கு வந்தாச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. பைக்குங்கெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. காரெல்லாம் அலோடே கிடையாது வேறு. காரெல்லாம் மேக்ஸிமம் வெளியில் விட்டுட்டு தான் வராங்க. போலீஸ் ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க. மக்களுக்கெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி க்ரௌடு பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குது வேறு இந்த நியூ இயர்க்காக. வாங்க உள்ளே போயிட்டு எந்தளவுக்கு நம்ம பூண்டி ஏரியை கவர் பண்ண முடியுதுன்றதை பார்ப்போம். பூண்டி ஏரி எப்பாடா எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது. தண்ணி ஃப்ளோ பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது வேறு. ஃபுல்லாக ரொம்ப போயிருக்கு. க்ரௌடு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடுங்க. எல்லோரும் இங்கேயே சமைச்சு சாப்பாடெலாம் வேறு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கீழே பார்த்திங்கன்னா மக்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூ இயர்ன்றதால செம்ம க்ரௌடாக இருக்குது வேறு. ஒருத்தர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக பைக் ரைடெலாம் வேறு பண்ணிகிட்ருக்காரு இந்த இடத்துல. வாங்க நம்ம கீழே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஒரு பையன் இவன் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறான். இதெல்லாம் எந்த அளவுக்கு குதிச்சுட்டான். ஆட பாவி செம்ம ரிஸ்க் எடுத்தா. தண்ணியோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இப்போ நாங்கள் மேலே நின்றுட்டு வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க கீழே போயிட்டு எப்படி இருக்குது இந்த ஃபுல் வியூவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேலேருந்து டேமோட அழகை பார்க்குறத விட கீழே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட வியூ செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இத்தனை நாள் இந்த கொரோனா பிரச்சனை அது இதுன்ட்டு மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக ஃப்ரீடமாக ஜாலியாக அவங்கவுங்க ஃபேமிலியோடு ஒன்றாவே ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்கவே முடியாத ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் மக்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஏரிக்கு வாங்க. தண்ணியோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது வேறு. சான்ஸே இல்லை. வீக்கெண்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் ஃப்ளோ குறைய பார்த்திங்கன்னா அதோட அழகு போயிடுங்க. ஸோ இந்த டைமிங்கில் மிஸ் பண்ணாமல் வாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம ஆட்டம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணும். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.